உங்க உடம்புக்கு சர்க்கரை நோய் வரப்போகுதுன்னு முன்னாடியே சிக்னல் குடுக்கும் தெரியுமா? ஆனா, நாம அத சாதாரணம்னு இக்னோர் பண்ணிடுறோம். இந்த 7 அறிகுறிகள் இருந்தா, உடம்பு டேஞ்சர் சிக்னல குடுக்குதுன்னு அர்த்தம். வணக்கம் நண்பர்களே! உங்க உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு பல பேருக்கு தெரியாமலேயே ஆரம்பமாகும் ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி பார்க்கலாம். அதுதான் சர்க்கரை நோய். டயபெட்டிஸ் ஒரே நாள்ல வராது. அதுக்கு முன்னாலேயே உடம்பு சில வார்னிங் சைன்ஸ காட்டும். அத சரியான நேரத்துல கவனிச்சா, பெரிய பாதிப்ப தவிர்க்கலாம். இதனால வர்ற ஒரு சில சிம்ப்டம்ஸ பத்தி நம்ம பார்ப்போம். முதலாவதா அடிக்கடி தாகம் எடுக்கிறது. எவ்வளவு தண்ணீ குடிச்சாலும் திரும்ப திரும்ப தாகம் எடுக்குதா? வாய் எப்போதும் ட்ரையா இருக்குதா? இது பிளட் சுகர் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அப்படின்னு ஒரு ஆரம்ப சிக்னலா இருக்கலாம். அடுத்ததா அடிக்கடி சிறுநீர் போறது. சிறப்பாக இரவு நேரத்துல பலமுறை பாத்ரூம் போக வேண்டிய நிலை இருந்தா, உடம்புல அதிகமான சுகர வெளியேத்த கிட்னி அதிகமான வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அடுத்ததா எப்போதும் டயர்டா இருக்கீங்களா? சாப்பாடு சாப்பிட்ட பின்னால உடம்புல எனர்ஜி இல்லாம டயர்டா இருக்குதா? உடம்புக்கு தேவையான எனர்ஜி செல்ஸுக்கு சரியா போகாம இருந்தா இப்படிப்பட்ட சோர்வு வரும். அடுத்ததா திடீர்னு பசி அதிகரிக்கும். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப பசி எடுக்குதா? உடம்பு குளுக்கோஸ சரியா பயன்படுத்த முடியாததுனால பிரெயின் இன்னும் ஃபுட்ட கேட்க ஆரம்பிக்கும். அதனால தான் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா உடல் எடை திடீர்னு குறையிறது. டயட் எதுவும் செய்யாம இருந்தோம். உடல் எடை குறையுதா? இது பாடி ஃபேட்டையும், மசிலையும் எனர்ஜிக்காக உடம்பு பயன்படுத்த ஆரம்பிக்கிற ஒரு வார்னிங் சைன் தான். அடுத்ததா கண் மங்கலா தெரியுதா? சில நேரம் மொபைலோ, டிவியோ பார்க்கும்போது பிளர்ரா தெரியுதா? பிளட் சுகர் லெவல் மாறும்போது கண்களோட ஃபோக்கஸும் பாதிக்கும். அடுத்ததா காயங்கள் மெதுவா ஆறுறத பத்தி பார்க்கலாம். சிறிய காயம் வந்தாலும் ரொம்ப நாள் ஆறாம இருக்குதா? அது இல்லாம ஸ்கின் இட்சிங்கு, இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதா? இதுவும் டயபெட்டிஸோட ஒரு ஆரம்ப அறிகுறியா இருக்கலாம். இந்த அறிகுறிகள் இருந்தாலே கண்டிப்பா டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஆனா தொடர்ந்து இருந்தா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க நல்லது. சர்க்கரை நோய் வந்த பிறகு கவலைப்படுவதற்கு பதிலா, வருவதற்கு முன்பே உடம்பு தரும் சிக்னல கவனிப்பது தான் புத்திசாலித்தனம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. அதனால உங்க ஆதரவ தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.